என்னை பொறுத்தளவில் அவர் சரஸ்வதி தான். என்னங்க டப்புன்னு அடிப்பார் எல்லாத்தையுமே, யோசிச்சே சொல்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன், மாபெரும் ஞானி சரஸ்வதி, கடவுள் தான் அவர் உருவத்தில் இருக்காங்க ஆச்சா. ஸோ அதனால் ஐ ஹேவ் a lot of ரெஸ்பெக்ட் அண்டு என்னை அவர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நான் என்ன வேணாலும் பேச முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை பேரால் அவர்கிட்ட என்ன மாதிரி பேச முடியும் எனக்கு தெரியாது, முடியாதுன்னு நினைக்கிறேன். சில பேர் நான் ராஜா சாரை பேசுகிற பார்த்து அசந்துருவாங்க, என்னடா இப்படி பேசுகிற சாதாரணமான. அதனால் என்னென்னா என் மேலே அவ்வளோ பிரியம், எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் என்னை கேட்டபோது கூட என் கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு ராஜா பற்றி பேசுகிற போது. ஐ லைக் ஹிம், ஹீ லைக்ஸ் மீ, அவ்வளோதான். கடைசியாக எப்போ சார் ஒரு நல்ல கான்வர்சேஷன் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கு? ராஜா சார் நான் முந்தின நாள் ஃபோனில் பேசினேன். ஓகே. நேரடியாக போயில கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் நேரம் பேசுவார். ஆனால் எப்போவுமே ராஜா சார் கூட அந்த கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எமோஷனல் ஆகுறீங்க சார் ராஜா சார் பேசும்போது, அதை ஃபீல் அருமையான ஒரு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க அவர் அரகண்டாக, அதெல்லாம் இல்லைங்க. என்னங்க அவர் அளவுக்கு அச்சீவ் பண்ண யார் இருக்கான்?